இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10th கவர்மெண்ட் क्वेश्चन பேப்பர்ல இருக்கிற 2 மார்க் क्वेश्चन பேப்பர் 2 மார்க் 5 மார்க் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு 2 மார்க் பார்க்கலாம். மார்ச் 24ல இந்த क्वेश्चन கேட்டிருக்காங்க. இப்போ பாத்தீங்க அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ணி சொல்றாங்க. இது வந்து நார்மலா நம்ம டேபிள் கேன்சல் பண்ற மாதிரி தான். இது நீங்க ஒன்றும் கிரிட்டிக்கலா எதுவுமே யோசிக்க தேவையில்லை. டேபிள் நல்லா தெரியணும். அதுக்கப்புறம் வேரியபிள் கேன்சல் பண்ற இந்த ரெண்டு மட்டும் தெரிஞ்சா போதும் நம்ம ஈஸியா இதை கால்குலேட் பண்ண முடியும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நம்ம இந்த 2வையும் 4ஐயும் பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியுது, செகண்ட் டேபிள்ல வருது அப்படிங்கிறது தெரியுது. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் எப்பவுமே ஃபர்ஸ்ட் செய்யுங்க. அதுக்கப்புறமா வந்து அடுத்த ஸ்டெப்பை மூவ் பண்ணலாம். எப்பவுமே மைண்டுக்குள்ள ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கிறதெல்லாம் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு பார்த்து அதுல சின்ன சின்ன ஸ்டெப்பா நீங்க ரிமூவ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாவே அனதர் ஸ்டெப்ல உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் கிடைக்கும். இப்போ இதை பார்த்தோன்னே தெரியுது உங்களுக்கு செகண்ட் டேபிள்ல. அப்ப இது 1 டைம், இது 2 டைம்ஸ் தெரியுது. வேற என்ன தெரியுது உங்களுக்கு, 6ம் 20ம் பார்த்தா இதுவும் செகண்ட் டேபிள்ல வருதுன்னு தெரியுது. இது எவ்வளவு டைம்ஸ், 3 டைம்ஸ். இங்க எவ்வளவு டைம்ஸ் வரும், 10 டைம்ஸ். இப்போ நம்பர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா மறுபடியும் கேன்சல் பண்ற மாதிரி ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். கேன்சல் பண்ணும்போது நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் தான் கேன்சல் பண்ணணும். இங்க 1 டைம் நியூமரேட்டர் 1 டைம் கேன்சல் பண்ணீங்கன்னா டினாமினேட்டரையும் 1 டைம் கேன்சல் பண்ணணும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா 2 இருக்கு, இங்க வந்து நமக்கு 10 இருக்கு. எகைன் எந்த டேபிள்ல கேன்சல் பண்ணலாம், செகண்ட் டேபிள்ல. இது 1 டைம்ஸ், இது என்னது 5 டைம்ஸ். இப்போ இது வரைக்கும் கிளியரா எழுதிக்கோங்க. உங்களுக்கு டவுட்டா இருந்தது அப்படின்னா மீதி இருக்கிறத மட்டும் எடுத்து எழுதுங்க. இப்போ நம்பர்ஸ் நம்ம எல்லாமே சால்வ் பண்ணிட்டோம். இங்க 1 மட்டும் தான் இருக்கு. அப்போ 1 × x² only x². இது எல்லாமே இன்டர் தான் இருக்குன்னு அர்த்தம் உங்களுக்கு. இது எழுதிக்கோங்க. அடுத்தது நெக்ஸ்ட் இங்க ரிமைனிங் என்ன இருக்கு, 3. இந்த 3 என்ன பண்ணலாம், நம்ம மல்டிப்ளிகேஷன்ல நம்ம நம்பர் எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். சைன் வித் சைன் தான் கரெக்டா இருக்கணும். அப்ப நம்ம நம்பர்ஸ் நியூமரிக்கல் நம்பர்ஸ் எல்லாம் என்ன பண்ணிக்கலாம், முன்னாடி எழுதிக்கலாம். அடுத்தது இங்க என்ன இருக்கு, x × x. அடுத்தது என்ன இருக்கு, z2 அப்படின்னு இருக்கு. இதெல்லாம் எழுதிக்கோங்க. இது நியூமரேட்டர்ல இருக்கு. டினாமினேட்டர்ல என்ன இருக்கு, நமக்கு கீழ ஒரே ஒரு x இருக்கு. நெக்ஸ்ட் இங்க என்ன இருக்கு, y பவர் × 5 இருக்கு. 5 என்ன பண்ணிரலாம், நம்ம முன்னாடி எழுதிக்கலாம். அடுத்தது இங்க என்ன இருக்கு, y பவர் 4. இது எல்லாமே இன்ட்ல தான் இருக்கு. இப்போ நம்பர்ஸ் அவ்வளவுதான் கேன்சல் பண்ண முடியாது. 3/5 மட்டும் இருக்கு. அப்ப அதை மட்டும் எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ வேரியபிள்ஸ் பாருங்க. இது என்ன, இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா பவர் 2னா x 2 டைம்ஸ் இருக்குங்க. எவ்வளவு டைம்ஸ் இருக்கு, 2 டைம்ஸ். அப்ப 2 டைம்ஸ்னா இங்க ஒரு x கேன்சல் பண்ணிடலாம், இன்னொரு x கேன்சல் பண்ணிடுவீங்க. அப்ப இங்க ரிமைனிங் எவ்வளவு x இருக்கு, நமக்கு 2 கேன்சல் பண்ணிட்டு 1 தான் இருக்கு. அடுத்தது y பாருங்க. y இங்க 1 டைம் இருக்கு, இங்க 4 டைம் இருக்கு. அப்ப இங்க ஃபுல்லாவே கேன்சல் ஆயிடும். இங்க என்ன இருக்கு, நமக்கு ஒரு இங்க வந்து y அப்படின்னு 4 டைம்ஸ் இருக்கு நமக்கு. அப்போ இந்த 4 டைம்ஸ்ல என்ன பண்ணலாம், நம்ம ஒரு y மட்டும் கேன்சல் பண்ணிட்டா ரிமைனிங் 3 இருக்கு. அப்ப என்ன பண்ணிக்கோங்க, y பவர் 3. மேல ரிமைனிங் நமக்கு இன்னொரு x இருக்கு, அதையும் எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்தது இந்த z பவர் q அப்படியே எடுத்து எழுதுறீங்க. இங்க கீழே எதுவுமே z இல்ல. அப்போ மீதி ரிமைனிங் என்ன இருக்கு, ரிமைனிங் நம்பர் மட்டும் எடுத்துறோம். நம்பர், அதுக்கப்புறம் இங்க ஒரே ஒரு x மட்டும் இருக்கு. ஆல்ரெடி இங்க ஒரு x இருக்கு. அப்போ டோட்டலா எவ்வளவு இருக்கும், நமக்கு டோட்டலா எவ்வளவு இருக்கு, 3 × x² z3 divided by 5. இது × 5y³ அப்படின்னு ஆன்சர். இதுதான் ஃபைனல் ஆன்சர். நீங்க எப்ப சம் போடுற மாதிரி இருந்தாலும் உங்க மைண்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்படி சிம்பிளிஃபை பண்றது மட்டும் ஐடியா இருக்கணும். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பை மூவ் பண்ணுங்க. ஒவ்வொரு ஸ்டெப்ல இருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு என்ன சால்விங் உங்க மைண்டுக்கு தோணுது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி தோணும். அதை ஃபர்ஸ்ட் உங்க மைண்டுக்குள்ள எது கிரிட்டிக்கலா இருக்கோ அதை ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்னா கிளியர் பண்ணிட்டு வாங்க. அப்பதான் வந்து நமக்கு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கிறதெல்லாம் லாஸ்டா அதுவே ஃபைனலா வந்து கரெக்டான ஆன்சர் வரும். ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு பேசிக் நல்லா தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் போடும்போது உங்க மைண்ட் ஃபுல்லாவே தெளிவா இருக்கும்.
மேத்ஸோட இது வேற எதுவுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அந்த டாபிக்னுடைய பேசிக் என்ன அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சுக்கணும். இதனுடைய பேசிக் ஒண்ணுமே இல்லை. நம்பர்ஸ் கேன்சல் பண்றது தெரியணும், அதுக்கப்புறம் வேரியபிள்ஸ் கேன்சல் பண்றது தெரியணும். இந்த மாதிரி சம்ஸ் வேற கொடுத்தாலும் நீங்களே திங்க் பண்ணலாம். இப்போ பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன கொடுக்குறேன், x⁵ இங்க x⁵2 அப்படின்னு நீங்க நார்மலா இதை படிச்சிருப்பீங்க, ஃபார்முலா மெத்தடையும் படிச்சிருப்பீங்க. இல்லை ஃபார்முலா ஞாபகம் இல்லைனாலும் நீங்க என்ன பண்ணணும், இது m, இது a⁴m, இது a⁴n. அப்போ டிவைட்ல இருந்தா பவரை மைனஸ் பண்ணணும்னு தெரியணும். 5 - 2 3 இந்த மெத்தடையும் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் என்னது, இங்க என்ன இருக்குன்னு அர்த்தம், x வந்து 5 டைம்ஸ் இருக்கு. நீங்க யாரோ ஒருத்தருடைய கைடன்ஸ் வந்து கண்டிப்பா தெளிவா எடுத்துக்கணும். நீங்க ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு சம் மெத்தட் நிறைய இருக்கு, ஆனா பேசிக் ஒண்ணுதான். இப்போ இதோட மெத்தட் இருக்கு, இங்க வந்து நீங்க புரியணும் அப்படிங்கிறதுக்காக இதை சொல்லியிருக்கேன். நீங்க இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். அடுத்தது இந்த மெத்தட் என்னது, இங்கே 2 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா ரிமைனிங். இதெல்லாம் நீங்க ஸ்டார்டிங்ல 6th ஸ்டாண்டர்ட் ஆர் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது பண்ணும்போது தான் இப்படி பண்ணிட்டு இருக்கோம். நான் இப்போ அந்த மெத்தடில் தான் உங்களுக்கு ஈஸியாக புரியணும்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் இந்த ஃபார்முலா மெத்தடையும் யூஸ் பண்ணலாம். இது என்னது, a⁴m divided by a⁴n is equal to a⁴m minus n ன்னு பார்த்துருக்கீங்க. அந்த ஃபார்முலா பிரகாரம் இப்படி போடும்போது ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா பவரை மாற்றி எழுதிடுறாங்க. நியூமரேட்டர்ல இருக்கிறத டினாமினேட்டர்லையும் டினாமினேட்டர்ல இருக்கிறது நியூமரேட்டர்லையும் மாற்றி எழுதிடுறாங்க. அதனால என்ன பண்ணுவேன் நான், இந்த மாதிரி உங்களுக்கு எது ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ உங்க மைண்டுக்குள்ள எது வந்து ஈஸியா நீங்க தெரிஞ்சுக்கிற பேசிக்ஸ் எது ஈஸியா இருக்கோ அதை ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணிட்டு வாங்க. அடுத்தடுத்த ஸ்டெப் ஆட்டோமேட்டிக்கா அதுவே கிளியர் ஆகி உங்களுக்கு கரெக்டான சொல்யூஷனை கொடுக்கும். ஓகே, தேங்க்யூ.